அனைவருக்கும் காலை வணக்கம். மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆஸ்திரிய நாட்டு மனநல மருத்துவர், மனநல ஆராய்ச்சியாளர், மனநல மருத்துவ சைக்காட்ரிக் ஆராய்ச்சியாளர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை, மாடர்ன் ஆஃப் சைக்காட்ரிக் மெடிசின், அதாவது மாடர்ன் சைக்காட்ரிக் மெடிசினோட ஃபாதர், அன்றைய ஆஸ்திரிய பேரரசின் பிரைபர்க் நகரில், தற்போது செக் குடியரசில் இருக்குது அந்த பிரைபர்க் நகர், அன்றைய ஆஸ்திரிய பேரரசின் பிரைபர்க் நகரில் 1856 பிறந்தார். சிறுவயது முதலே அறிவு கூர்மையுடன் விளங்கினார். குடும்பம் வறுமையில் வாடினாலும் இவரது கல்விக்காக பெற்றோர் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர். தந்தையின் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் குடும்பம் வியன்னாவில் ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் குடியேறியது. அங்குள்ள தரமான பள்ளியில் அவரை சேர்த்தனர் பெற்றோர். சிறந்த மாணவனாக திகழ்ந்தவர். வியன்னா பல்கலைக்கழகத்தில் 1881 மருத்துவத்தில் பட்டம் பெற்றார். செரிப்ரல் பால்சி, அபேசியா போன்ற மூளை பாதிப்புகள் தொடர்பாக வியன்னா பொது மருத்துவமனையில் 1895 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அங்கு பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். தனியாக மருத்துவமனை தொடங்கி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். சுயநினைவு இல்லாதது பற்றிய இவரது கோட்பாடுகள், மனம் தொடர்பான நுணுக்கங்கள், மனநோய்கள் குறித்த விளக்கங்கள், நோயாளி மருத்துவர் உரையாடல் சிகிச்சை முறை ஆகியவை மூலம் மிகவும் பிரபலமடைந்தார். ஹிஸ்ட்ரியா அப்படின்ற ஒரு இது குறித்து, ஒரு நோயோ எதையோ குறித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதன் வெளிப்பாடுகள், ஹிஸ்ட்ரியாவோட வெளிப்பாடுகள், ஆழ்மன தொடர்புகளை கண்டறிந்து அவற்றை வகைப்படுத்துதல், அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு. கனவுகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். உணர்வுகளை கனவுகள் மிகைப்படுத்தி காட்டுகின்றன. கனவுகள் ஒழுங்கற்றவை, உள்மன ஆசைகளின் வெளிப்பாடே கனவு என்பார். தன் ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலும் தனது சிகிச்சை முறைகள் குறித்தும் ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பல புத்தகங்களையும் சும்மா இருக்க மாட்டாமல் எழுதியிருக்கிறார். உளவியல் என்பது மனம் குறித்த திட்டவட்டமான வரையறை அல்ல, அது தொடர்ந்து மாறுவது என்பார். அதை உயிரோட்டம் உள்ள உளவியல், டைனமிக் சைக்காலஜி என்ற பெயரில் முன்வைத்தார். இது அவரது முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. இயக்கவியல் விதிகளை மனிதனின் ஆளுமைக்கும் அவனது சிகிச்சைக்கும் கூட பயன்படுத்த முடியும் என்பதை கண்டுபிடித்தது இவரது மிகப்பெரிய சாதனை. மனநல மருத்துவத்துறையில் இது ஒரு மைல்கல்.